கேமை தாண்டி நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் சௌந்தர்யாவால் அந்த வீட்டில் இருக்கு தர்ஷிகா. உங்களால் கேமில் மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சிது, அதுவும் 3 வாரத்துக்கு மட்டும்தான். தர்ஷிகா தான் வெளில போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு நல்ல பிளேயர், குட் பிளேயர். ஆனால் அது வந்து அப்படியே ஒரு லவ்ன்ற ட்ராக்ல போய் அப்படியே ட்ராக் மாதிரி வேற மாதிரி போயிட்டு இன்னைக்கு வெளியில் போகிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஃப்ரைடேல, அப்புறம் ஃப்ரைடே எபிசோடில், பவித்ராவுக்கு பாசம்னு காமிச்சிட்டா இப்போ கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. அதுதான் பவித்ரா கிட்ட பண்ணி ஏமாத்திட்டு இருக்காரு ஜெஃப்ரி. பவித்ரா வந்து கிட்டத்தட்ட ராணுவ கூட சேர்ந்து ராணுவ மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ராணுவ தான் வந்து சம்மந்தமே நம்ம பதில் சொல்வாரு. ஐயா, பிக் பாஸ் உடைய வரலாற்றிலேயே 8வது சீசன்ல ஒரு ஹோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஸ்பீக்கர் வழியா பேசி நான் கேட்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டமுக்கு டப்பான்னு சொன்னா போதாது, பாபாபான்னு சொன்னா போதாது, திருப்பி அந்த பாபாபாவும் டமுக்கு டப்பாவும் தான் நீங்க ஏத்துக்கணும். எனக்கு கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல, நான் ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தர்ஷிகா. அதுக்கப்புறம் அதையும் திருப்பி செஞ்சது பவித்ரா. இப்படிதான் அவருக்கு ஓட்டு போச்சு. ஆனா இதோட பிளான் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்றது இவங்க யாருக்குமே தெரியாது. பாத்தீங்களா, இதுதான் இவ்வளவுதான் ஜெஃப்ரி. அங்க போயிட்டு இப்ப யாரு நாமினேஷன் ப்ரீபர்ஸ் நாம ஜெஃப்ரிக்கு நான் ஓட்டு போறேன். சரி, ஓகே. உங்களை நான் என்ன பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஆக்சுவலா மஞ்சரி வந்து அங்க கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல வரதுக்கான 100% தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நேத்து எபிசோட்ல ஸ்கோரிங்கே மஞ்சரி தான், பயங்கர பிளாஸ்ட் மஞ்சரிக்கு. நேத்து உடன்பாடு இல்லைன்ற மாதிரி நேற்று எழுந்து பேசினார். அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஜெஃப்ரி. உனக்கும் மனசுக்குள்ள எனக்கு ஃப்ரீ பாஸ் வேணும்ன்றது இருக்கு. ஆனா நீ அதை நியாயமா விளையாடி வாங்கினீன்றத நீ யோசிக்கணும். அப்படி பிளே பண்ணா நம்ம பாவம் மூஞ்சி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எந்த விதத்திலையும் இது பாவப்பட்டதுனால கொடுக்கப்பட்டது இல்லை. நைஸ் பர்சன், ஸ்வீட் பர்சன். எனக்கு ஃபேஸ் இப்படி மட்டும்தான். நான் வந்து ரொம்ப சாஃப்ட், எனக்குள்ள கோவம்லாம் எதுவும் கிடையாது, நான் தாய்மார்களை மதிக்கிறேன், பெண்களை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரஞ்சித் அவர்களுடைய முகம் வந்து வெளியில வேற ஒரு ஃபேஸ் இருக்குன்றத அவரே காமிச்சு கொடுத்துட்டாரு. பாவம், ஒரு பொண்ணை இப்படிலாம் பேசுவீங்களான்றதுதான். அதுவும் தொடர்ந்து அது சவுண்டுக்கு மட்டும் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து டேக் இட் ஈஸியா இருக்காங்க, ஜோவியெல்லாம் எல்லாரும் கூட பழகுறாங்க அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா? லாஸ்ட் வீக் உப்பு போடாத சாம்பார் சாதம் 6 வேளை 9 வேளை கொடுத்தமிச்சிங்க ஐயா. இந்த வாட்டி ஏன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது? ரஞ்சித் பவித்ரான்றதுனால கிடையாதா? வெல்கம் டு வைட்டாஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம கூட பிக் பாஸ் ரிவ்யூவர் பிரியா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வீக்கெண்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா அதிரடியா எவிக்ஷனோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து டபுள் எவிக்ஷனா இருந்தாலும் ஒன்று சாட்டர்டேவோட எண்டிங்ல இருக்கும், இல்லை சண்டேவோட எண்டிங்ல லாஸ்ட் வீக் பண்ண மாதிரி பண்ணியிருக்க ஐடியா இருக்கு. பட் இது எடுத்த உடனே பிளாஸ்ட்ன போது ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சம்பவம் இருந்தது. அண்ட் ஒரு சில விஷயங்களை வச்சு சத்யாவை வச்சு அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்துலயுமே சத்யா இருந்திருக்காரு. ஸோ அவருமே அவருடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எவிக்ஷன் கார்டை நீட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனிவேஸ் பரவாயில்ல, அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா? இருக்கா? எஸ், டபுள் எவிக்ஷன் தான். ஆல்வேஸே தெரிஞ்சிருச்சு, நேத்தே தெரிஞ்சிருச்சு. எடுத்த உடனே ஒரு எவிக்ஷன் கொடுத்துட்டாரு. அப்ப சண்டே சில பேருக்கு உள்ள தோணி இருக்கும் சண்டே வந்து எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சண்டே எவிக்ஷன் இருக்கு. ஸோ டபுள் எவிக்ஷன் தான் இந்த வாரமும். யாரு வெளியில போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்வேஸ்லி ஸ்வீட்டி தர்ஷிகா தான் வெளில போறாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க ஒரு நல்ல பிளேயர், குட் பிளேயர். ஆனா அது வந்து அப்படியே ஒரு லவ்ன்ற ட்ராக்ல போய் அப்படியே ட்ராக் மாதிரி வேற மாதிரி போயிட்டு இன்னைக்கு வெளியில போற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்ததுமே அவங்கள பார்க்கும்போது செம்ம போல்டா இருக்காங்களே, சூப்பரா பேசுறாங்க, செம்மையா கேம் ஆடுறாங்க, டஃப் கொடுக்குறாங்க, பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க, ஐ திங்க் ஒரு ஃபினாலே வரைக்கும் வருவாங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் சடனா ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு, அதுல ஒரு லவ், அதில் ஒரு கண்டென்ட்னு போய் அது கிரியேட் ஆகி அது அவங்களுக்கே பர்சனலாக கிரியேட் ஆகி வேற மாதிரி போய் முடிஞ்சதுனால அந்த பொண்ணால கேம் விளையாட முடியல. அப்போ தர்ஷிகா வெளியில போயிட்டா லவ் கண்டென்ட் யாரு கொடுப்பா பிக் பாஸ்ல? விஷால் கொடுப்பாரு.
இன்னும் இருக்காங்களே, அன்ஷிதா இருக்காங்க, சௌந்தர்யாலாம் இருக்காங்க. இன்னும் பார்க்க வேண்டியது வேற இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி விஷாலுடைய கேம் வந்து என்னால பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போதாவது ஒரு கொஞ்ச நாளாவது ஒரு வெளியில பயங்கரமா தெரிஞ்சிட்டு இருந்தாரு. பின்னால பேசுறத தாண்டி ஒரு கேம்ன்னும் போது விஷாலுடைய அந்த ஒரு ஒரு கேம் ஆட்டிடியூடா இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லா இருக்கட்டும், அது வெளியில நல்லா தெரிஞ்சுது. பட் இந்த லவ்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது அண்ட் விஷாலோட கேரக்டர் அப்படியே மாறி அப்படியே சாஃப்டா போன மாதிரி ஆயிடுச்சு. விஷால் அப்படியே மறைஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தர்ஷிகா வெளில அனுப்பிட்டு அங்க அவர் ஜாலியா வந்து லவ் கண்டென்ட் தான் திருப்பி தர போறாரா, இல்ல நான் விளையாட போறேன் அப்படின்னு விளையாட போறாரான்றத வந்து நம்ம இந்த வீக்ல இருந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதுல வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு டாப் 8ல யார் யார் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சோ அதுல பவி ஆகட்டும் அருண் ஆகட்டும் அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பவித்ராக்கு வந்து அங்கேயே டைம் கொடுக்கப்பட்டது. ஆனா பவித்ரா வந்து எனக்கு டைம் தரல, என்னை யாரும் கேட்கலன்னு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை கேட்டு கேட்டு அங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு கண்டஸ்டன்டா உள்ள வந்திருக்கீங்கன்னா என்னோட கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க தான் முந்திட்டு பேசணும். இல்லைன்னா உங்க கருத்தை காதலே வாங்க மாட்டாங்க. பாதி ப்ராசஸ் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது என்னை யாருமே கேட்கல அப்படின்னா திருப்பி முதல்ல இருந்து போகும், திருப்பி எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகும். அதை தான் நேற்று சேதுபதி நான் சொல்லி புரிய வைக்க பார்த்தாரு. நீங்க வந்து கொடுக்குற டைமுக்கு என்ன கேட்கல, என்ன கேட்காம எல்லாம் சொல்லிட்டீங்க, என்னை யாருமே கேட்க மாட்டீங்கன்றதுக்கு 10 நிமிஷம் பேசுறீங்க. உங்களை கேட்கிறோம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நீங்க 2 நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க அப்படின்னாரு. அது உண்மையாவே பவித்ரா கிட்ட அந்த குணம் இருக்கு. ஏன்னா பவித்ரா கேமை தாண்டி வேற ஒரு பிளே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறைமுகமா ஒரு பிளே பண்றாங்க. அது வந்து யாருக்கும் தெரியல. அது என்ன பிளேனா ஒரு மாதிரி ஆறுதல் பிளேன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்க கருத்தை தாண்டி அங்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க லாஸ்டா உங்க கருத்தை சொன்னாலும் ஆல்ரெடி நாங்க இதுல ஃபிக்ஸ்டுன்ற முடிவுல தான் இருப்பாங்க. அந்த தப்பை தான் அவங்க லாஸ்ட் வீக்கும் பண்ணாங்க. டாப் 8ல செலக்ட் பண்ணும் போதெல்லாம் கையை தூக்கிட்டு லாஸ்டா வந்து இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கெல்லாம் இருக்கீங்க அப்ப நான்லாம் யார் அப்படின்னாங்க. இல்ல, கையை தூக்கும் போது நீங்க யோசிச்சு தூக்கி இருக்கணும் பவித்ரா அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ அதே தான் வந்து சேதுபதி அண்ணாவும் சொன்னாரு. அதனால பவித்ரா பேச வேண்டிய இடம் இருக்கு. ஆனா பவித்ரா பேசாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுல இடம் இருக்காம போயிடும் அப்படிங்கிறது. ஆனா அது ஒரு செகண்ட் டைம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, அதுக்கு ஆடியன்ஸுமே நல்லா கை தட்டாங்க. சோ இது நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. அதுதான் நானும் சொல்றேன். இப்போ சேதுபதி நான் கேட்கும் போதும் செகண்ட் ரவுண்ட் வரும்போது நீங்க அதை சொல்றீங்க. அப்ப வந்து உங்களுக்கு யோசிக்க முடியலையா, யோசிச்சுட்டு தான் இருக்கீங்களா? இப்போ ஒரு எபிசோட்ல வந்து எபிசோட்லயோ ஒரு இதுலயோ சொல்லல, சௌந்தர்யாவை வந்து மென்ஷன் பண்ணி அன்ஷிதா சொல்லியிருந்தாங்க, கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு இருக்கும்போது நீ யோசிச்சு சொல்ற 106 நாள் யோசிச்சுட்டு இருப்பியானாங்க. அது பவித்ராக்கு எக்ஸாக்டா பொருந்தும் நான் சொல்றேன். 106 நாள் நீங்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது. 70 நாள் யோசிச்சு எப்படியோ தாட் பூட் அப்படின்னு வந்துட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் கேம் அப்படி இருக்காது. ஏன்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, போன வாரமும் டபுள் எவிக்ஷன், இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன், அடுத்த வாரம் டபுள்ன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. உள்ள இருக்கிற மக்களே அதை தான் யோசிப்பாங்க, கண்டஸ்டன்ஸே. அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருக்குமோ? ஸோ நாமினேஷனுமே பார்த்து தான் நம்ம போடணும். அண்ட் யாரை வெளியில அனுப்பணும்ன்றதுல டிசைட் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்தது பாசத்தினால கொடுத்தாங்களா இல்ல நிஜமாலுமே அவர் ஒரு வீக் கண்டஸ்டன்ட் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக கொடுத்தாங்களா? ஜெஃப்ரி வீக்னு நினைச்சு தரல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி வீக் அப்படின்றத நினைச்சு அருண் தரல. அருணுடைய தாட் என்னன்னா, நான் வந்து ஸ்வாப் ஆகி வந்திருக்கேன், எனக்கு கிடைக்காது. சத்யாவும் ஸ்வாப் ஆகி வந்திருக்கான், அவனுக்கும் கிடைக்காது. பவித்ரா ஸ்வாப் ஆகி வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது மஞ்சரிக்கு கிடைக்கவே கூடாது. தீபக்கண்ணா ஆல்ரெடி வாங்கிட்டாரு, அவருக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படி கொடுக்கணும்னா நான் வந்து மஞ்சரிக்கு கொடுக்க மாட்டேன். அதனால நான் ஜெஃப்ரிக்கு தரேன். இதுதான் அவருடைய தாட். இதை துவக்கி வைத்தவர் வந்து தலைவர் ரஞ்சித் அவர்கள். அவர் துவக்கி வச்சதுனால இவர் டப்புன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவனுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும், எப்படி எனக்கு கொடுக்க மாட்டானுங்க, நான் உனக்கு போடுறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்ல அந்த ஒரு பிளே நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறம் இங்க அந்த சைட்ல இருக்க சத்யாவை இப்படி வான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், தலைவரை என் ஓட்டு நான் ஜெஃப்ரிக்கு போட போறேன், நீங்க உங்களை போட சொல்லி நான் கேட்கல, அது உங்க விருப்பம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மாறுது. அப்போ ஜெஃப்ரிக்கும் அதுல வந்து உடன்பாடு இருக்கு. உடன்பாடு இல்லைன்ற மாதிரி நேற்று எழுந்து பேசினார். அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜெஃப்ரி, உனக்கும் மனசுக்குள்ள எனக்கு ஃப்ரீ பாஸ் வேணும்ன்றது இருக்கு. ஆனா நீ அதை நியாயமா விளையாடி வாங்கினியன்றத நீ யோசிச்சிருக்கணும். நீ யோசிக்கல. யோசிக்காம நம்மளுக்கு தேவை அடுத்த வாரம் நம்ம சேவ் ஆயிட்டா நம்மள வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வரும்போது நம்ம வீட்டாளுங்க வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு தாட். அதை நினைக்காம நீ உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலே நீ இந்த வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட். நீ நியாயமா அந்த விளையாட்டை விளையாடல. நீ விளையாடவே இல்லை அந்த வீக். ஸோ அது நியாயமா விளையாடுறவங்களுக்கு கிடைக்கணுன்றதை தாண்டி ரெக்கமெண்டேஷன் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சது முதல் தப்பு. 2வது தப்பு, அவங்க ஊக்கப்படுத்தி பேசும்போது இல்ல என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கணும்.
அதை அவர் சொல்லலை. ஸோ அதுக்கான விளைவுல தான் நேற்று வந்து ஹோஸ்ட் கேட்கும்போது அவர் சொன்னார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜெஃப்ரிக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஜெஃப்ரி ஒன்றும் பாவம்லாம் கிடையாது. ஜெஃப்ரிக்கு வந்து இப்போ ஹோஸ்ட் சொல்ற மாதிரி, ஹோஸ்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு. அரசியல் வந்து உன்னை வச்சும் நடக்கும், உன்னாலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னாரு. ஆனா அரசியல் பண்றவர்ல மூத்த தலைவருக்கு அடுத்த தகுதியில வந்து ஜெஃப்ரியே நிக்கிறாருன்னு நான் சொல்றேன். அவருக்கு எங்க அடிச்சா எப்படி பேசி இப்படி வரும்ன்றது ஜெஃப்ரிக்கு தெரியும். அதனாலதான் அவர் வந்து பிளே பண்றாரு. அப்படி பிளே பண்ணா நம்ம பாவம் மூஞ்சி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எந்த விதத்திலையும் இது பாவப்பட்டதுனால கொடுக்கப்பட்டது இல்லை, அவனுக்கு கிடைக்கூடாது அதனாலதான் உனக்கு தரேன், இப்படி நடந்ததுதான் இது. ஸோ இது முன்னாடியே வந்து கணிக்கப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸாக்ட் பாயிண்ட், என்னுடைய பாயிண்ட் அப்படியே எடுத்து வச்சாங்க மஞ்சரி. எனக்கு அது கூஸ் பம்ஸே வந்துருச்சு அவங்க சொல்லும் போது. ஆல்ரெடி சத்யாவும் அருணும் பிளான் பண்ணி தான் இதை செஞ்ச மாதிரி இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பிளேவை அப்படிதான் போச்சாங்க. ஓட்டிங்ல வந்து உட்காரும் போதே ஃபர்ஸ்ட் அவங்கவுங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி. அப்ப இவங்க ஜென்யூனா இவங்க அப்படியே நாங்க ரொம்ப நல்லவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் அருணும் ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கினதுக்கு அப்புறம் தர்ஷிகா பவித்ரா நாங்க எங்கெங்க செல்ஃப்ல நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஜெஃப்ரி செல்ஃப்ல நிக்கிறாரு, தீபக் செல்ஃப்ல நிக்கிறாரு, மஞ்சரி செல்ஃப்ல நிக்கிறாங்க. ஆனா ஓட்டு மட்டும் இவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டா ஜெஃப்ரிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 3 ஓட்டு இருக்கே, அவங்கள யோசிக்கவே விடல. திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசாதீங்கன்னு சொன்னது அருண், சீக்கிரமா முடிவெடுங்கன்னு சொன்னது அருண். அப்படியே கொஞ்சம் வெளியில வரும்போது தீபக்கனாவை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ண மாதிரி அப்படி தொடங்கினாரு. அதுக்குள்ள திருப்பி உள்ள கூப்பிட்டாங்கன்றதுனால டப்புன்னு உள்ள வந்து நின்று அவர் மஞ்சரிக்காக பேசிட்டு இருக்கும் போது தர்ஷிகாவும் பவித்ராவும் அந்த ஒரு விஷயம் மஞ்சரிக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா மஞ்சரியோட ஓட்டு தீபக்கோட ஓட்டு போயிடுச்சுன்னா 2 ஓட்டு அங்க போயிடும்ன்றதுனால, சப்போஸ் பவித்ரா மாறிட போறாரோன்ற ஒரு காரணத்தினால எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தர்ஷிகா. அதுக்கப்புறம் அதையும் திருப்பி செஞ்சது பவித்ரா. இப்படிதான் அவருக்கு ஓட்டு போச்சு. ஆனா இதோட பிளான் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்றது இவங்க யாருக்குமே தெரியாது. சோ அந்த பிளானையும் போட்டு உடைச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும், அது மிஸ் ஆயிடுச்சு. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது எல்லாருமே வந்துட்டு மேஜரா சொன்னது பாத்தீங்கன்னா நம்ம தீபக்கும் மஞ்சரியும் தான் சொன்னாங்க. சோ யார் இதுல மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கான்னு நினைக்கிறீங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு போகணும் அப்படின்ட்டு? மேஜர் ரோல் ஜெஃப்ரிக்கு போகணும்னு பிளே பண்ணது ஆல்வேஸ்லி அருண், ஜெஃப்ரி, ரஞ்சித் அண்ட் சத்யா. இவங்க 4 பேருமே பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஜெஃப்ரிக்கு கிடைக்கணும்னு முதல்ல தொடங்கினது ரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறமா அதை பிடிச்சிட்டு பேசினது அருண் அப்படியே சொல்லி சத்யா. சோ உன்னோட ஓட்டு நீ யாருக்கும் தரக்கூடாதுன்னு ஜெஃப்ரிய சொன்னது அருண். சோ இதுல 4 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனா எழுந்து நின்று ரஞ்சித் நேத்து சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னாரு, அருண் இது ஜெஃப்ரிக்கு கொடுத்தது தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி அவரு போட்டீங்க. ஆக்சுவலா ரஞ்சித் அவர்கள் ஓட்டு போடுற இடத்துல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போடல, அவர் ஆப்போசிட் டீம்ல இருக்காரு. ஆனா அவரு குத்தி கொடுக்குறாரு, இது ஜெஃப்ரிக்கு யூஸ் ஆகும், ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருப்பான்றத குத்தி தராரு. அதனால அது வந்து நம்ம மேனிபுலேட்டிவ் அருண் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் முட்டாளா இருந்துட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. இல்ல எனக்கு என்னன்னா அருண் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல இவ்வளோ அழகா வந்து தீபக் நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொன்னாரு. சோ எதுக்காக அவர் அங்க போய் ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்டாரு? இல்ல ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கலையே, அவர் ஒத்துக்கவே இல்லை. ஜெஃப்ரி நல்லா பண்ணா, எனக்கு அந்த இது பண்ணது பிடிச்சிருந்தா. அங்க சண்டை போடும்போது சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஜெஃப்ரி வந்து என் மேல நீ கை வச்சியா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏயா அவ்வளோ தூரம் கத்துறாங்க, தீபக்கா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், அவங்களெல்லாம் நீங்க மதிக்க கூட இல்லை. ஆனா இவர் வந்து லாஸ்ட்ல வந்து சாரி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் லாஸ்டா வந்து நீ கூட தான் என் மேல கை வச்சா அது உனக்கு தெரியுமான்னு கேட்டது வந்து அவ்வளோ அற்புதமா இருந்திருக்கு. அந்த 3 நாள் டாஸ்க்ல அது அவருக்கு அவ்வளோ அந்த ஒரு 2 நிமிஷம் விஷயம் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு அருணுக்கு. ஸோ அந்த வகையில அருணுடைய மைண்ட் இருக்கு, புத்தி இருக்கு அப்படின்றத நான் இப்ப வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதையுமே வந்து இவர் அட்ரஸ் பண்ணி கேட்டாரு, ஓ இந்த ஒரு விஷயத்துக்காகவா அப்படின்னும் போது அப்போ அந்த மஞ்சரி வந்து அங்க எழுந்து நின்று சொல்றாங்க, இல்ல சார் இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க மஞ்சரி சொல்றாங்க. ஆனா அது ஆப்போசிட்ல கேட்டதுனாலதான் இது வந்து தெரிஞ்சுது யாருக்கு அது பாஸ் போயிருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆப்போசிட்ல கேட்டாங்க. தொழிலாளர்கிட்ட கேட்கும் போது அவங்களுமே சொன்னாங்க, மேக்சிமம் பீப்புள் வந்து தீபக் அண்ட் மஞ்சரியை தான் சொன்னாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அது போயிருக்கு. இப்போ இத பத்தி பவி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா, பவி நீங்க பிக் பாஸ் வீட்ல தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பவித்ரா வந்து கிட்டத்தட்ட ராணுவ கூட சேர்ந்து ராணுவ மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ராணுவ தான் வந்து சம்மந்தமே நம்ம பதில் சொல்வாரு. இப்ப அந்த மாதிரி பவித்ரா ஆயிட்டாங்க. ஆக்சுவலா பவித்ரா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க சொன்னீங்க மொத்தமா சேர்த்து நான் ஜெஃப்ரிக்கு வந்து எல்லா வாரங்களையும் பார்த்து நான் ஜெஃப்ரிக்கு தரேன் அப்படின்ட்டு. ஆனா
பெஸ்ட் ஒர்ஸ்ட் தான் மொத்தமா பார்த்து கொடுக்க சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். 10 வாரத்துல யாரும் உங்களுக்கு பெஸ்ட் ஒர்ஸ்ட்னு பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. இது டாஸ்க்ல யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போறதுன்றது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பெஸ்ட் ஒர்ஸ்ட்ன்றது வேற கதை. அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது இண்டிவிஜுவலா நல்ல கேம் பிளே பண்ணவங்க அந்த வாரம் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இந்த வாரம் ஜெஃப்ரி நல்லா பண்ணாரா, இதுதான் கொஸ்டின். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மொத்தமா சேர்த்து வச்சு நீங்க அதுக்கு தகுதி இல்லையா பவித்ரா நான் கேட்கிறேன். நான் எல்லாத்துக்கும் தகுதி தான், என்னை யாரும் கேட்க மாட்டீங்க, நான் இப்படி பண்றேன் நான் அப்படி பண்றேன் அப்படின்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இல்லன்னா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த தாட் தான் உங்களுக்கு வரக்கூடாதுன்றத விஜய் சேதுபதி சொல்றாரு. அந்த தாட் உங்களுக்கு வரவே கூடாது அப்படிங்கறது தான் அவர் அங்க மென்ஷன் பண்றாரு. ஏன் நீங்க அதுக்கு தகுதி இல்லையா? அப்போ அந்த வாரத்துல ஜெஃப்ரியை தாண்டி யார் நீங்க பண்ணிருக்காங்கன்றது நீங்க பாக்கல. நீங்க மெஜாரிட்டி பாத்தீங்க, ஓட் பேசிஸ்ல போயிட்டீங்க, இதுதான் நடந்தது அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஓட்டு போடுறவங்க யோசிச்சு போடணும். மஞ்சரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க, அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன். அவங்களோட புரிதல் பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்க்லயுமே ஒரு நல்ல புரிதலா இருக்கு. அவங்க கேம் பிளேவும் அவங்க ஸ்ட்ராட்டஜியும் கூட ஒரு ஒரு வெல் மெச்சூர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா மஞ்சரி அங்க கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல வரதுக்கான 100% தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா நீங்க வரக்கூடாது அப்படின்னா மஞ்சரி 100 நாள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் எனக்கு தெரியுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க தகுதி அப்படிங்கிற மாதிரிதான். நேத்து எபிசோட்ல ஸ்கோரிங்கே மஞ்சரி தான், பயங்கர பிளாஸ்ட் மஞ்சரிக்கு. நேத்து அவ்வளவு சூப்பரா பேசினாங்க. இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதியா, அப்படியே புட்டு 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 வைக்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் இது சார், ஆனா அவங்க அது காதுலயே வாங்கல சார். அவங்க மெஜாரிட்டி படி ஓட்டு போயிட்டாங்க சார், தர்ஷிகாவை பார்த்து பவித்ரா போயிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கறத கிளியரா சொல்றாங்க. இப்ப நான் வெளியில இருந்து நான் சொல்றேன், எனக்கு பிளான் போட்டதான் நான் 24 ஹவர்ஸ்ல பார்த்தேன். நான் சொல்றேன் அருண், சத்யா, ரஞ்சித் சேர்ந்து ஜெஃப்ரி கூட சேர்ந்து பிளான் போட்டுதான் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் வெளியில இருந்து பாக்குறேன், நான் சொல்றேன். உள்ள இருந்தே ஒரு ஆள் அதை உணர்ந்து சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு டேலண்டா இருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்த பார்க்கல கேட்கல, ஆனா அதை சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு மைண்ட்குள்ள அதை யோசிச்சிருப்பாங்க, யோசிச்சு கரெக்டா பேசியிருப்பாங்க. சோ அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் மஞ்சரிக்கு நிஜமா சொல்றேன். அவ்வளோ கிளியர் கட்டா எடுத்து வைக்கிறாங்க பாயிண்ட. அப்படிதான் இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் யார் பின்னாலையும் ஒளியக்கூடாது. இப்ப முத்துக்குமரனார்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தயங்குவார் பேசுறதுக்கு, ஏன்னா பேசி முடிச்சுட்டு அவங்க கூட தானே நம்ம விளையாடணும். ஆனா அந்த ஒரு தயக்கம் கூட இல்லாம ஒரு போல்டு லேடி அங்க நிக்கிறாங்களே, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி சூப்பர், நிஜமாவே சூப்பர் பிளேயர். என்ன கேட்டீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஃபர்ஸ்ட் உள்ள போறது மஞ்சரியா தான் இருக்கும். இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு விஷயத்துக்கு வராரு. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான், லைக் லேபர் ஸ்கில் அந்த விஷயம் பேசுறாரு விஜய் சேதுபதி சார். அருண் அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா, பிக் பாஸ் உடைய வரலாற்றிலேயே 8வது சீசன்ல ஒரு ஹோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பீக்கர் வழியா பேசி நான் கேட்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மனுஷனுக்கு பொறுமையை சோதிக்கலாம், ரொம்ப சோதிக்க கூடாது. கேட்கறது புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா, நீ பயந்துட்டியா அப்படிங்கிறது தான் எனக்கு. இப்ப அருண் பயந்துட்டாரு, என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்ல. போன வாரம் மாதிரி கோவத்தை காமிச்சா நம்மள திருப்பி கேட்டுருவாரு. நம்ம என்ன பண்றது புலம்பலாம், நம்மளுக்கு தான் புலம்புறதுக்கு ஆள் இருக்கே அப்படின்ட்டு அவர் புலம்பிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், லேபரோன்றது லேபர் ஸ்கில் இது ரெண்டுமே வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடாது, வெளியில பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுக்கான ரைட்ஸ் அருணுக்கு கிடையவே கிடையாது. இப்ப நீ இந்த டாஸ்க்கு லேபர் மேனேஜர் அப்படின்னு தான் வந்தது. லேபர்ன்ற வார்த்தை அப்ப நீ யூஸ் பண்ணல, நாங்கெல்லாம் லேபர்ஸ், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்ப யூஸ். அப்போ நீ சொல்றியப்பா வீட்டுல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா நீயே யூஸ் பண்றிய அந்த வார்த்தையை, எதனால? டாஸ்கா தான் நான் சொன்னேன், நார்மலா நான் சொல்லல அப்படின்னா. அந்த லேபர்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தது அருண், அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதும் அருண். இப்படிதான் நான் அந்த வீட்டுல நடந்தது. அதை சேதுபதியை நான் கேட்கும்போது அதை ஒத்துக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம லென்த்தா இல்ல, நான் அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லல, நான் ஃபேமிலியா தான் பார்த்தேன். நான் ஃபேமிலினா உங்களுக்கு வெளியவே ஃபேமிலி இருக்கேங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, சீரியல் குடும்பம் ஒண்ணு இருக்கு, அவங்க கூட போய் ஃபேமிலியா இருங்க. ஏன் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க? பிக் பாஸ் வீடுன்னு வந்துட்டா அட்லீஸ்ட் ஒரு 10 days தான் நீங்க ஃபேமிலி. அதுக்கு மேலாம் எங்கள் வீட்டு எல்லாரும் கார்த்திகைனா வெளில அனுப்பிச்சிடுவாங்க, இருக்க முடியாது. ஸோ இவர் என்ன வார்த்தைகளை சொல்றதுன்னு தெரியாம நாங்க ஃபேமிலியா தான் இருந்தோம், நீ அப்பா அம்மாவை பிரிச்சுட்ட, இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்டேன்னா கேட்குற மக்களுக்கே இரிட்டேட் ஆகுதுன்னா பின்ன ஹோஸ்ட் சும்மாவா இருப்பாரு? அவரு நேற்று கரெக்டா சொல்லிட்டாரு, இதுதான் இப்படிதான், நீங்க லேபர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க, சரி ஓகே, இது ஃபேமிலின்றீங்க, இது அப்பா அம்மான்றீங்க, வீட்டுல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா சரின்ட்டு விட்டு போக வேண்டியது தானே?
வெளியில போய் யூஸ் பண்ணோம்னா அப்ப இது ஃபேமிலியா வெளியில ஃபேமிலியா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன கேட்க முடியும்? உங்களுக்கு புரியல, நீங்க பண்ணது தப்பு தானா? ஆமா சார், நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி உட்கார்ற ஒரு ஆள் அவர் கிடையாது. அருணை பாராட்டி கை தட்டி சீராட்டி தாளாட்டி எல்லாம் பூச்சூட்டி வச்சானா சூப்பரா ஏத்துப்பாரு. ஆனா அவருக்கு ஆப்போசிட்டா பேசினா அவரு ஹோஸ்டாவே இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாருன்றது நேத்து பர்ஃபெக்டா தெரிஞ்சிருச்சு. ஆனா லைஃப் எப்படி ரன் பண்ண போறாருன்னா சத்தியமா எனக்கு தெரியல. இப்படி போனா ஸ்டபனா இப்படிதான் நிப்பேன் நின்னா முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இது லைஃப்பை தாண்டி இந்த கேமுக்கே இது செட் ஆகலைன்னா லைஃப்க்கு எப்படி செட் ஆகும்? அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம், அதை நம்ம எதுவும் பேச முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேமை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அருண் ஒரு பாயிண்ட் உள்ள சொல்றாருன்னா முத்துக்குமரன் இது எக்ஸாக்டா சொன்னேன். அருண் சொன்னா இந்த வீடே அதை ஏத்துக்கணும். ஆனா இந்த வீடே எதிர்த்துனாலும் அருண் நான் சொல்றதுதான் கரெக்ட் நிப்பார். அது எக்ஸாக்ட் பாயிண்ட். அருண் அப்படிதான் நிப்பார். அருண் ப்ரோவாக்னு 10 வாட்டி சொல்லலாம், ஆனா நம்ம ஒரு வாட்டி ப்ரோவாக்னு சொன்னா அது பிடிச்சிப்பார். அருண் மாக்கிங்னு 10 வாட்டி சொல்லலாம், நம்ம சொன்னா ஒரு வாட்டி சொன்னா பிடிச்சிப்பார். இதுதான் அருண். ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ பெருசா ஆக்குறது தான் அருண். சௌந்தர்யாவும் அவர்தான் கரெக்டா சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க கொடுங்க சார், வேற ஒரு உலகத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க அந்த ஒரு வேர்டை வச்சு அதை வச்சே பேசுவார் சார். அது வந்து ரொம்ப கேட்கவே முடியாது சார், அந்த அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அருண். அருண் கிட்ட நான் ஒன்னே ஒன்றா சொல்றேன், நீங்க ஒருத்தரை கலாய்க்கிறீங்க அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா திருப்பி கலாய்ச்சா அதை ஏத்துக்கிற தைரியம் இருக்கணும் உங்களுக்கு அருண். இல்லைன்னா இந்த கேமுக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது. டமுக்கு டப்பான்னு சொன்னா போதாது, பாபாபான்னு சொன்னா போதாது, திருப்பி அந்த பாபாபாவும் டமுக்கு டப்பாவும் தான் நீங்க ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராணவ் இவ்வளோ பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம், முத்துவும் அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது வந்து ஒரு குழந்தைக்கு சொன்னா கூட புரியும். அதை கேட்டும் கூட அவர் திருப்பியும் நான் அருண் சொன்ன விஷயம் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நின்னாரு பாத்தீங்களா? சோ அதை எப்படி பாக்குறீங்க? பயங்கரமா நடிக்கிறார். ஹோஸ்ட் எதுக்கும் நான் நல்லவன்ற மாதிரி நடிக்க ட்ரை பண்ணாரு. பட் ஒரு கட்டத்துல ஹோஸ்ட் காண்டாயிட்டாரு. இது வரைக்கும் எத்தனையோ வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் நடந்திருக்கு பிக் பாஸ் வீட்டில். தயவு செஞ்சு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாக நினச்சி அவனை வெளில அனுப்பிச்சிருங்க அப்படின்றாங்க. ஏன்னா கேமே இப்போ நேற்று சேதுபதியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்னாரே, என்ன சொன்னாரு, இந்த வீட்டில் நல்லா தெளிவாக விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே, ஆனால் இவர் ஒருத்தர் தான் குழப்பறதுக்கு வந்தவர் அப்படின்ட்டு. அப்போ நீங்க அந்த மாதிரி குழப்பத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா இங்க வெளியிலேயே குழப்பிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா இது கேமுங்க, நீங்க கேமுனே புரியாம விளையாட வந்திருக்கீங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் இங்க பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து ஒரு சில பேர் கண்ணுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கிற ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்க வேணா அவரை பார்த்து அவர் சூப்பரா பண்ண, பாவம் அவருக்கு எதுவுமே தெரியலப்பா, சச்சோ இவருக்கு எதுவுமே தெரியலையே, ஐயோ, அந்த மாதிரி பாக்குறவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு கண்டஸ்டண்டா நான் பார்க்கணும்னா அந்த கண்டஸ்டண்டா அங்க போய் இருக்கிறதுக்கான 1% தகுதி கூட அவர் கிடையவே கிடையாது. 1% கூட அவர் கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு 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 தகுதி இருக்கிறானோ நான் சொல்றேன். ஆனா நீங்க அந்த முகத்தை வெளியில காட்ட மாட்டேங்கிறீங்களே. ஒருத்தர் காட்ட மாட்டேன்னாரு, அவர் எப்படியோ 24 ஹவர்ஸ்ல காமிச்சு நீங்க கீழே கிழிச்சுருக்காங்க அவரை. அந்த மாதிரி நீங்க மறைச்சு இருக்க முடியாது இந்த வீட்டுல. எல்லா பக்கமும் கேமரா இருக்கு, 60ல இருந்து 90 கேமரா கவர் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கேமரால நீங்க மாட்டுவீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாம நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஹோஸ்டே காண்டா வராரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ராணவ் அப்படின்றாரு. ஆல்ரெடி 2 வாரமா அவருக்கு வந்து சொல்லியாச்சு, இது வந்து நீங்க நார்மலா சும்மா வந்து டைம் பாஸ்க்கு விளையாட வரல, இது வந்து அந்த மாதிரி கேம் இல்ல, புரிஞ்சு விளையாடுங்க 2 வாரம் சொல்லியாச்சு. இது 3வது வாரம். தயவு செஞ்சு நாமினேஷன்ல போடுறதோட அவர் நாமினேஷன்ல போட்டு விட்டுருங்க, மக்கள் வெளியில அனுப்புவாங்க அப்படின்றாங்க. தர்ஷிகா வந்து ஒரு விஷயம் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க, சௌந்தர்யா பாத்தீங்கன்னா டாப் 8ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டாப் 8ல இருக்கிறதுக்கு சௌந்தர்யாவுக்கு தகுதி இருக்குன்னு நான் சொல்வேன். இந்த வீட்டுல சண்டை போட்டாதான் ஒருத்தவங்க தெரிவாங்க அப்படின்னா அப்படி பார்த்தா டாப் 8ல முதல்ல இருக்கக்கூடிய ஆள் சௌந்தர்யா தான். இந்த வீட்டுல கேம் மட்டும்தான் இல்லை, கேம், ஃபன், என்டர்டைன்மெண்ட், லவ் கண்டென்ட், டான்ஸா இருக்கட்டும், ஒரு விதமான ஒரு விஷயங்களை பண்ணக்கூடியதுல கேம் அது ஒண்ணுத்த மட்டும் வச்சு தர்ஷிகா பேசக்கூடாது. ஏன்னா இப்ப அவங்களே அதை விளையாடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் சௌந்தர்யாவை காமிச்சது. கேமை தாண்டி சௌந்தர்யாவை இந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சது, கேமை மட்டும் காட்டல. ஆனா அதுக்கான ரீசன் அந்த 3 வாரம் நீங்க கேம் விளையாடுறதுக்காக சௌந்தர்யாவை நீங்க விளையாட விடாம பண்ணீங்கன்றதை நான் சொல்லுவேன். ஆஸ் அ கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸா இருக்கும்போது கேர்ள்ஸ் டீம்ல மேக்சிமம் ஒரு 3 to 4 வீக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுனிதா இருப்பாங்க, தர்ஷிகா இருப்பாங்க, ஜாக்லின் இருப்பாங்க, சாச்சனா இருப்பாங்க. இவங்க 4 பேர் தான் அதிகபட்சம் கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் போறேன் எல்லா கேமுக்கும் கையை தூக்குறீங்களே,
அப்ப அவங்க போறதுக்கு நீங்க கொடுத்துருந்தா அவங்க கேம் விளையாடி இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேர்ள்ஸ் 10 பேரும் விளையாடணும், பாய்ஸ் 10 பேரும் விளையாடணும், கேம் வரல. கேர்ள்ஸ்ல இருந்து 5 பேர், பாய்ஸ்ல இருந்து 5 பேர், அப்படிதான் போச்சு. அப்போ நான் போறேன் அடிச்சுன்னு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்காம எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அழுதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அந்த பொண்ணு விளையாடுச்சு. அப்போ நான் அந்த இடத்துல வந்து தர்ஷிகாவை தான் நான் தப்பு சொல்றேன், சௌந்தர்யாவை சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தா கேமை தாண்டி நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் சௌந்தர்யாவால அந்த வீட்டுல இருக்கு. தர்ஷிகா, உங்களால கேம்ல மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சது, அதுவும் 3 வாரத்துக்கு மட்டும்தான். ஆனா நீங்க அதை தாண்டி 7 வாரம் வெட்டியா இருந்துட்டு வந்திருக்கீங்கன்னு நான் சொல்வேன். கண்டிப்பா அதுதான் உண்மை. சோ அதுக்கு எல்லா விதமான தகுதியும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அபார்ட் ஃப்ரம் சாட்டர்டே எபிசோட், ஜெஃப்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். ஐ மீன் ஃப்ரைடே எபிசோட்ல அருண் கிட்ட ஆகட்டும், சத்யா கிட்ட ஆகட்டும், பவித்ரா கிட்ட ஆகட்டும், ஒரு பிளே பண்றாருல்ல, லைக் கோவா கேங் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அங்க போய் அவங்கள பத்தியே பின்னாடி பேசுறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருக்கு அது? ஆக்சுவலா வந்து பவித்ரா ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஃப்ரைடேல, அப்புறம் ஃப்ரைடே எபிசோட்ல பவித்ராவுக்கு பாஸ்வேர்டு காமிச்சிட்டா அவ கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. அதுதான் பவித்ரா கிட்ட பண்ணி ஏமாத்திட்டு இருக்காரு ஜெஃப்ரி. ஆல்ரெடி சத்யா அண்ட் அருணுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு, சாரி சத்யா அண்ட் ஜெஃப்ரிக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங் வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யாருக்கு உண்மையா இருந்தாரோ இல்லையோ அவர் சத்யாவுக்கு உண்மையா இருந்திருக்காரு. ஸோ டாப் டு பாட்டம் சத்யாவுக்கு தெரியும் ஜெஃப்ரிய பத்தி. அதனாலதான் வந்து அன்னைக்கு மத்தியானம் கோவா கேங் கூட ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை வந்து உள்ள நடந்து, அதாவது ஐ மீன் அந்த பெட்ரூம்க்கு வெளியில நடந்துட்டு இருக்கு. ஆனா பெட்ரூம் உள்ள இருந்து சத்யா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒரு கேங்கா கோவா கேங்லாம் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ வந்து உனக்கு தெரியும் சத்யா, நான் கோவா கேங்லாம் கிடையாதுன்னு, நான் ஒரு சட்டிலான கேம் பிளே பண்ணிருக்கேன்றது உனக்கு தெரியும்டா, தெரிஞ்சு என்னை வந்து அந்த கேங்ல சேர்த்து வச்சு பேசாதடா அப்படின்ட்டு ஜெஃப்ரி சொன்னதா சத்யாவே அவர் வாயில சொன்னாரு. இது எபிசோட்லயும் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது, 24 ஹவர்ஸ்லயும் வந்தது. இதை வந்து ரஞ்சித் கிட்ட அவர் சொல்றாரு. அப்போ ஜெஃப்ரி என்ன வேலை பாக்குறீங்க? இப்படி ஒரு சட்டிலான கேம், ஒருத்தவங்கள முதுகுக்கு பின்னால போயிட்டு அவ்வளோ பேசுறீங்க, அவ்வளோ இது பண்றீங்க. ஆனா அவங்க உங்க முதுகுக்கு பின்னால பேசினா எனக்கு வலிக்குது, எனக்கு காயமாவது, எனக்கு இங்க குத்திட்டாங்க, எனக்கு அங்க குத்திட்டாங்கன்னு சொல்றாரு. பவித்ரா கிட்ட அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ வந்து இப்போ பவித்ரா வந்து என்னை பத்தி பேசிச்சு அப்படின்ட்டு எனக்கு யாராவது வந்து சொன்னாங்கன்னா, பவித்ரா அப்படிலாம் பேசியிருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து அப்படியாடா, ஏன் அப்படி கேட்கறதுல என்ன தப்பு? நீ கூட அவங்கள பத்தி பேசுற, இப்போ ஜெஃப்ரி அவ்வளோ ஜெஃப்னு அவ்வளோ நம்புறாங்க ஜாக்லின். அப்போ நீ அவங்கள பத்தி இப்படி பேசுறன்றதை அவங்க கேட்டா அவங்களுக்கு சாக்கா தானே இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நீ பவித்ரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, நாளைக்கு பவித்ரா பத்தி வேற ஒருத்தர்கிட்ட பேசுவியே, அப்ப நீ ஒழுங்கா? அப்படியே மெடல்லாம் குத்துறாங்க அவங்க ஃபேமிலில இருந்து. ஜாக்லின் வந்து நம்பவே கூடாது, ஜாக்லின் வந்து 1 நம்பர் இது அப்படி. அது எந்த அம்மா பேசுச்சுன்னு எனக்கு தெரியல, அவங்க அம்மாவா இல்ல வேற யாராவது எனக்கு தெரியல. முதல்ல உங்க புள்ளைய ஒழுங்கா இருக்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். யார் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணாலும் முதலில் ஜெஃப்ரியை ஒழுங்காக விளையாட சொல்லுங்க. அந்த வீட்டுல கேர்ள்ஸ் கூட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிக்கிறாங்க, ஆனா அந்த ஒரு தைரியமும் தகுதியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இல்லை அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விளையாடணும். அந்த ஒரு விளையாட்டே வந்து அங்க விளையாடாம இருக்கிறவர் தான் ஜெஃப்ரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்டுக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். என்ன ரிக்வஸ்ட்னா, நீங்க கேட்டது சந்தோஷம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பத்தி கேட்டதே எனக்கு சந்தோஷம். அந்த பாஸ் அங்க போயிருக்க கூடாது, அங்க போயிடுச்சு அப்படிங்கிறது நீங்க வருத்தப்பட்டது ஓகே. ஆனா அதை இப்படி புடுங்கி அப்படி கொடுத்துருக்கணும். சீசன் 6ல இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு, இதே மாதிரி ஒருத்தருக்கு நடந்துச்சு. அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா சீசன் முடிஞ்சு போச்சு. பட் இப்ப அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து அதை பிடுங்கி இது நியாயமானது கிடையாதுன்னு சொல்லி இன்னொரு நபருக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு மெனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி வந்து இது நடத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எனிவேஸ், ஏன்னா அது விடுதலை பாஸ் மாதிரி வந்தது வேற, அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா விடுதலை டீம்ல இருந்து சூர்யானாவும் மஞ்சு வாரியரும் அவங்க வந்து கொடுத்ததுனால ஸோ ஓகே, அதை ரிட்டர்ன் வாங்கக்கூடாது, ஏன்னா அதுல பேர் போட்டு வந்திருக்கு ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மேபி அவர் வார்ன் பண்ணி விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுது. பட் இன்னொரு டைம் இது நடக்காது. நடந்தா இந்த மாதிரி பண்ணாம அதை வாங்கி இப்படி கொடுத்துருங்க. அப்பதான் உண்மையா விளையாடினவங்களுக்கு விளையாடணும்னு தோணும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, நம்ம கையில திருப்பி வாங்கி கொடுத்துருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும்னு உள்ள கண்டிப்பா இப்ப நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தையும் பண்ணியிருந்தாருன்னா ஹோஸ்ட் நான் ரொம்ப என்ன சொல்றது, இப்பவும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னுமே ப்ளஷரா நினைச்சிருப்பேன். எனக்கு ஜெஃப்ரியோட விஷயத்த பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க தைரியம் இருந்தா டைரக்டா போயிட்டு ஜாக்லின் கிட்டயோ, சௌந்தர்யா கிட்டயோ, இல்ல ரயான் கிட்டயோ நீங்க போயிட்டு இந்த கேங் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஸ்ட்ரைட்டா சொல்லி இருக்கலாமே, எதுக்கு போய் பின்னாடி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது.
அவர் வந்து அவருக்கு தைரியமே கிடையாது. அவருக்கு நேரா ஜெஃப்ரிக்கு பேசுறதுக்கு தைரியமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கோழன்றனால தான் பின்னாடி பேசுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா ஜாக்லின் பேசலையா, சௌந்தர்யா பேசலையா, ரயான் பேசலையா, முத்து பேசலையா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, கோவா கேங்கை பத்தி பேச, கோவா கேங் மெம்பர்ஸ் கிட்ட போய் பேச ஜெஃப்ரிக்கு தைரியம் கிடையாதுன்னு சொல்றேன். கேமா பேசுறது வேற, ஒரு ஆட்களை பத்தி பேசுறது வேற. முத்து கேம்ல இப்படி விளையாடுறான் தெரியுமா, செம்ம ட்விஸ்டா விளையாடுறான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் நிறைய பேசியிருக்காங்க. விஷாலோட இது வந்து அப்படியே உள்ள போய் சுருக்குன்னு குத்துது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே கேம். ஆனா நீங்க பேசுறது ஆட்களை பத்தி, அந்த கேங் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, அதை உன்னால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அந்த தைரியமே உனக்குள்ள கோழையா இருக்க. பின்னால வந்து பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், உனக்கு பிடிக்கல, இப்ப போயிட்டு கோவா கேங் ஜாக்லின் எனக்கு இந்த கேங் பிடிக்கல, கோவா கேங்ன்றதே எனக்கு பிடிக்கல, நான் அவங்க கூட எல்லாம் கோவா வர மாட்டேன், என்னை விட்டுருங்க, என்ன இந்த கேங்ல எல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். நீங்க வந்து சூப்பர் செம்ம அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்கு அந்த தைரியமே இல்லையே ஜெஃப்ரி. உங்களால சௌந்தர்யா வாய்ஸ் எடுத்து நீங்க பின்னால பேசுனீங்க, அன்னைக்கு உன்னை பத்தி நான் பேசின சவுண்ட் உன் வாய்ஸ்ல நான் பேசினேன் அப்படின்ற சொல்ற ஒரு தைரியமே உங்களுக்கு இல்லை. ஓகே, அது நாங்க ஃபன்னுக்காக பண்ணோம்னு நீங்க கேட்டா சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாவும் அந்த பொண்ணை வந்து வேற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க விஷாலும் ஜெஃப்ரியும் சேர்ந்து லாஸ்ட் வீக். அது என்ன வார்த்தைன்றது எனக்கு நான் பார்க்காம அதை நான் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் அதை அந்த மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனா அது கிடைச்சதுன்னா அவனை நீ செத்த அப்படின்ற அந்த மாதிரி ஒரு வார்த்தைன்றது ஒரு பர்சன் என்கிட்ட சொன்னாங்க. அந்த வார்த்தையோட வீடியோவை தான் நான் கேட்கிறேன். ஏன்னா 24 hours போயிருக்கு, அதை பார்த்து தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வார்த்தை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் பேசுவீங்களான்றதுதான். அதுவும் தொடர்ந்து அந்த சவுண்டுக்கு மட்டும் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து டேக் இட் ஈஸியா இருக்காங்க, ஜோவியெல்லாம் எல்லாரும் கூட பழகுறாங்க அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா? உங்க வீட்டால நான் எதனா சொல்லட்டுமா? வேற வீட்டு பொண்ணு நீங்க சொல்றீங்க, உங்க வீட்டால நான் சொல்லட்டுமா ஜெஃப்ரி? சொல்லட்டுமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? வீடியோ மாட்டட்டும், அடுத்த வாரம் கண்டிப்பா அது பேசப்படும். அந்த வீடியோக்காக தான் நான் வெயிட்டிங். இந்த ஹோல் வீக்லயே யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட்னு நினைக்கிறீங்க? வீட்டுல பேசி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி ஜாக்லின் பிகம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அண்ட் ஐ திங்க் முத்துக்குமரன். இந்த விஷால் எப்படி வந்தான்னு தெரியல, அதை கலப்பி விட்டது சத்யா ஃபர்ஸ்ட் வந்து விஷால் சூப்பரா பண்ணாரு. உடனே விஷால் 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 அப்படி போயிடுச்சு. ஒரு சில ஓட்டு மஞ்சரி பக்கம் வந்தது, ஒரு சில ஓட்டு தீபக் பக்கம் வந்தது. பட் மெஜாரிட்டி படி விஷால் வாங்கிட்டாரு. விஷால் வாங்கக்கூடாதா அப்படின்லாம் இல்லை, விஷால் விளையாடிட்டு வாங்குங்கன்னு தான் சொல்றேன். விஷால் அந்த வீக் விளையாடல, அதனால அவருக்கு அது போறது எங்களுக்கு அநியாயமா தெரியுது. ஆனா இந்த சைட்ல விளையாண்டவங்களுக்கு அது கிடைக்கலையேன்னு வயிறு எரியுது. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின ரஞ்சித் அண்ட் பவித்ராக்கு. பவித்ரா அவ்வளோ பேசினாங்கல்ல, நான் வந்து நல்லா விளையாடுறேன், என்னை யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு. பவித்ரா நீங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்கீங்க, அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த வீட்டுல இருக்கீங்கன்றத பாத்துக்கோங்க. ஜாக்லினும் வாங்கியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஜாக்லினை வாண்டடா சொல்லுவாங்க. ஜாக்லின் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாங்கிறதுக்காக வாண்டடா அப்படி 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 எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. ஆனா லாஸ்ட் வீக் ஜாக்லின் எல்லாம் அதனால அவங்க சொன்னாங்க ஓகே. பட் பவித்ரா இந்த வீக் நல்லா பேசுனீங்களே, ஏன் உங்களை சொல்றாங்க பவித்ரா? ஏன் சொல்றாங்க? யோசிங்க, உள்ள கேம் போயிட்டு இருக்கு, அதை யோசிங்க அப்படின்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, லாஸ்ட் வீக் உப்பு போடாத சாம்பார் சாதம் 6 வேளை 9 வேளை கொடுத்தமிச்சிங்க ஐயா. இந்த வாட்டி ஏன் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது? ரஞ்சித் பவித்ரான்றதுனால கிடையாதா? இல்ல ரஞ்சித்துக்கு ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க கூடாது சீனியர் சிட்டிசன்றதுனால கொடுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி சேனல் கிட்ட. ஏன்னா எல்லாருமே அங்க கண்டஸ்டண்டா தான் வந்திருக்காங்க, ஏஜ் வைஸா வந்தாலும் கண்டஸ்டன்ஸ் தான், எல்லாருக்கும் சரிசமமா தான் அந்த வீடியோ இருக்கு. அப்படின்னா சரிசமமா நான் அவருக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும். உங்க கண்ணில் ஏதாவது பட்டுதா அந்த மாதிரி எபிசோட்ல? இல்ல, படல. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவும் தரல, எந்த ஒரு இதுவும் தரல பனிஷ்மெண்ட். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் வீக் அவ்வளவு கொடுமைப்படுத்துற மாதிரி பயங்கரமா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு 10 வாட்டி உப்பு போட்டு சாப்பிட்டுக்குவான்லாம் எல்லாரும் கேட்டாங்க. எனிவேஸ் மூவ் பண்ணி போகணும், நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டோம்ல, பார்ப்போம். ஓகே தர்ஷிகா, வெளியில வந்துட்டாங்க விஷால், இனிமேலாச்சும் கேம் பிளே பண்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும். ஜோடியா உட்கார வச்சிருக்காங்க, ஹாட் சீட்ல ஜோடியா உட்கார வச்சிருக்காங்க. ஐ திங்க் 3 பேருன்னு நினைக்கிறேன், ஜாக்லின், விஷால் அண்ட் தர்ஷிகா. அதுல வந்து ஜாக்லின் சேவ் பண்ணிட்டு தென் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி கார்டு எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுல தர்ஷிகா. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்களா? அதுல நம்ம பேசின விஷயங்களை வந்து விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. லைக் நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, நீங்க மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க ரஞ்சித் வந்து சௌந்தர்யாவை ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. அது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி எனக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்னா. இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் தான் எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது நடந்துச்சு இந்த வீக் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நிறைய மெசேஜஸ் வந்தது, நிறைய கால்ஸ் வந்தது.
அது என்னன்னா இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணி பேசின ஒரே ஒரு ரிவ்யூவர் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நான் அட்ரஸ் பண்றதை தாண்டி ஏன் இந்த விஷயங்கள் கேட்கவே படமாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட்டாவே இருந்தது. ஏன்னா சௌந்தர்யா பின்னால பேசுறாங்க, சௌந்தர்யா வாய்ஸ் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆனா அந்த வாய்ஸையே மாக் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அவங்கள முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு, இந்த மாதிரிலாம் பேச்சை தாண்டி நைஸ் பர்சன், ஸ்வீட் பர்சன், எனக்கு ஃபேஸ் இப்படி மட்டும்தான், நான் வந்து ரொம்ப சாஃப்ட், எனக்குள்ள கோவம்லாம் எதுவும் கிடையாது, நான் தாய்மார்களை மதிக்கிறேன், பெண்களை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரஞ்சித் அவர்களுடைய முகம் வந்து வெளியில வேற ஒரு ஃபேஸ் அவருக்கு இருக்குன்றத அவரே காமிச்சு கொடுத்துட்டாரு பாவம். ஏன்னா அந்த கேமராக்கள்ல இருந்து அவரால் தப்பிக்க முடியல. அவர் என்ன நினைச்சுப்பார், மிட் நைட்ல எந்த கேமரா ஒர்க் ஆகல, பேசி விடுவோம், ஜெஃப்ரி தானே இருக்கான், ஜெஃப்ரி தானே கேட்கறான் அப்படிங்கிறது. அவர் ஒரு நம்பிக்கை துரோகி இல்லையா? ஸோ அவர் கேட்டுட்டு கம்மல் இருந்தாரு. எனிவேஸ் அதை அட்ரஸ் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னா. நீங்க இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கணும் தான் நான் வந்து இவ்வளோ வாரங்கள் வெயிட் பண்ண பேசினேன். ஏன்னா ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க வந்து ஒரு 3 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 3 வீக்ஸ் இந்த பிளாஸ்ட் விஜய் சேதுபதி எங்களுக்கு வேணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த அந்த ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நியூட்ரலா தான் இருக்கேன், நான் நியூட்ரலா தான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். நான் சவுண்டுக்கும் பிஆர் கிடையாது, யாருக்குமே நான் பிஆர் கிடையாது. நான் ரிவ்யூவா பாக்குறேன், அதை ரிவ்யூவா கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோஸ் எனக்கு சென்ட் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சென்ட் பண்ணனா நான் இந்த விஷயத்த நான் நோட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இது மிட் நைட்ல நடக்கிற விஷயம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அது நான் நோட் பண்ணல. ஆனா நான் லைவ்ல இந்த விஷயத்த பார்க்கல, எபிசோட்லயும் இந்த விஷயத்த பார்க்கல. எபிசோட்ல ஆல்வேஸ்லி அவர் நல்லவரை தான் காட்டுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவர் மாட்டிட்டார். இதுதான் அவருடைய ஒரிஜினல் ஃபேஸ். இதை ஃபர்ஸ்ட் டேல இருந்தே விளையாடினீங்கன்னா நீங்க சூப்பர் பிளேயர் நான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டேல இருந்து விளையாடாம 70th டே, அதுவும் முதுகுக்கு பின்னால கதுவுக்கு பின்னால ஒளிஞ்சு சொன்னீங்கல்ல, அதுதான் நீங்க அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அண்ட் அதை போட்டு அந்த வார்த்தையை போட்டு உடைச்சு சொன்னதுதான் நான் ரொம்ப அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. நான் பேசினதை தாண்டி அந்த வார்த்தைய சொல்லி உடைச்சு விட்டார்ல, அதுதான் விஜேஎஸ் அப்படிங்கிறது வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. இனிமேல் பிளாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ஆல்வேஸ்லி. நான் ப்ரமோ மட்டும் பார்த்துட்டு நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், பட் எபிசோட் பார்த்துட்டு நான் அதை கண்டிப்பா நாளைக்கு வந்து தெரிக்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இந்த வீடியோவை தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க, நீங்க பேசுங்க, இதை பத்தி சொல்லுங்க, இது தொடர்ந்து சவுண்டுக்கு நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிவ்யூ தான் நான் தருவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஜய் டெலிவிஷன் அண்ட் விஜேஎஸ் அண்ணா, எண்டோமர்ஷன். தேங்க்யூ. சண்டே எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். கண்டிப்பா. தேங்க்யூ.